Taste the Daily. காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் ரவுடிகள் போல் நடந்து கொண்ட திமுக கவுன்சிலர்களின் செயலுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மாநகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் 11வது வார்டு அதிமுக கவுன்சிலர் குட்டி என்ற சண்முகநாதன் தனியார் நிறுவனம் கேபிள் புதைப்பது, குடிநீருடன் கழிவுநீர் கலப்பது, குப்பைகள் அள்ளப்படாதது குறித்தும் விடியா மேயரிடம் விளக்கம் கேட்டார். அப்போது திமுகவை சேர்ந்த சந்துரு, சுரேஷ், விஸ்வநாதன், கமலக்கண்ணன் ஆகியோர் மிரட்டல் விடுத்து ரவுடிகள் போல் நடந்து கொண்டதால் அதிமுக கவுன்சிலர் சண்முகநாதன் கூட்டத்தை விட்டு வெளியேறினார். அதேபோல் 23வது வார்டு அதிமுக கவுன்சிலர் புனிதா எம் சம்பத் பாதாள சாக்கடை கழிவுநீர் அடைப்பை 3 வருடங்களாக சரி செய்யாததை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டார். வெயிட்டேஜ் பிரகாரம் குப்பையை எடுக்கணும். மந்த்லி 80 to 90 லட்சம் குப்பைக்கு நீங்கள் பேமெண்ட் பில் பண்ணுறீங்களே, அவ்வளோ அளவுக்கு குப்பை இங்கேருந்து ரிமூவ் ஆகி போகுதான்னு கேள்வி கேட்கும்போது மொத்த பேருமே திமுக கவுன்சிலர் மொத்த பேருமே என்கிட்ட, அதாவது சந்துரு, சுரேஷ், கமலக்கண்ணன், அதுக்கப்புறம் விஸ்வநாதன் எல்லாம் கவுன்சிலருக்கு மொத்த பேருமே என்கிட்ட ரவுடிசம் பண்ணுற மாதிரி பேசி பிரச்சனை பண்ண வந்தாங்க. இதை மாமன்றத்தின் தலையிட்டு மாமன்ற மேயரும் தலையிட்டு கண்டிக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி சிறப்பு முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டனர். அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் மாவட்ட வருவாய் அலுவலரின் தாமதத்தாலும் மணிக்கணக்கில் காத்திருந்த மக்கள் ஆன்லைன் வசதி இல்லாதது குறித்து அதிருப்தியடைந்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற முகாம்களை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடத்த வேண்டும் என பலரும் அப்போது வேதனை தெரிவித்தனர். திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதால் மருந்துகள் வாங்க மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் வழங்கும் பணியாளர்களில் சிலர் நெல்லை டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை பணிக்கு சென்று விடுவதால் மருந்து மாத்திரைகள் வாங்க செல்லும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்து கிடக்கின்றனர். விளம்பரங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கும் மாரத்தான் அமைச்சர் சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி தொடங்க இருப்பதால் அணைகளில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் ஜூன் மாதம் முதல் கன்னிப்பூ சாகுபடி தொடங்க உள்ளதால் அணைகளில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் விடியா ஸ்டாலின் அரசு கால்வாய்களை இதுவரை தூர்வாராமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் மாவட்டத்தில் உள்ள பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களை தூர்வாரி கடைமடை வரை தண்ணீர் வருவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வருடத்தான கன்னிப்பூ சாகுபடிக்கு 2ஆம் தேதியில திறக்க போறாங்க. ஆனா இதுவரையிலும் கால்வாய்கள் தூர்வாரப்படல. ஆனா இப்போ நீங்க பிரதான கால்வாய் இருக்கக்கூடிய தோவாலை கால்வாய், அதே போல நம்முடைய அனந்தனார் கால்வாய், புத்தனார் கால்வாய் போன்ற கால்வாய்களுடைய கீழ் அதனுடைய கிளை கால்வாய் தூர்வாரப்பட்டால்தான் கடைமடை வரை தண்ணீர் சென்று விவசாயிகளுக்கு இந்த முறை கன்னிப்பூ சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் ஐயம்பாளையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கலைக்க முயன்ற போலீசார் பெண்களை குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் ஏற்றி கைது செய்தனர். அப்போது மூதாட்டி ஒருவரை தரதரவென இழுத்து வேனில் ஏற்ற முயன்றது, பெண்களை ஏற்றும் போது சிறுவனையும் சேர்த்து ஏற்ற முயன்றது உள்ளிட்ட அராஜகத்தில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் ஈடுபட்டனர். இதன் மூலம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையினராக மாறியிருப்பது வெட்ட வெளிச்சமானது.
சிவகங்கையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இளையான்குடி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிலவும் குறைபாடுகள் குறித்து விவசாயி ஒருவர் குரல் எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் செவிலியர்கள் விதியை மீறி பிரசவம் பார்ப்பதால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயி ஜான் பால் குற்றம் சாட்டினார். அத்துடன் இரவு காவலர்கள் இல்லாமல் உள்ளதால் செவிலியர்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாவதாகவும் தெரிவித்தார். இதனால் ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக மருத்துவர் மற்றும் காவலர்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நியமிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உயிர் போற சமயத்துல குழந்தை பேட்டி கேட்டு எங்கேஜ் ஆகிற சமயத்துல இந்த நர்சஸ் போய் இந்த போர்சப்ஸ் போட்டு இழுத்து நிறைய குழந்தைகளை வந்து நியூ டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. தவறுதான் நடக்க முயற்சி பண்றாங்க. அது விஷயமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மனு கொடுத்தா சிஎம் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுன்னு சொல்றேன். நான் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் செட்டில் ஒன்று சொன்னேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். இல்லை அவருக்கு படைச்ச வரேன். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் இரவு காவலர் ஜேடிக்கு பேசுனேன், டீன்கிட்ட பேசுனேன். இதுவரைக்கும் ஜிஹெச் இரவு காவலர் போடுறது. சிவகங்கை மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசு துறை நிறுவனங்கள் மட்டுமே பதிவு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தமிழகத்தில் விவசாயிகள் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களில் காப்பீடு செய்வதால் உரிய இழப்பீடு பெற முடியாமல் பலமுறை ஏமாற்றப்படுவதாகவும், எனவே அரசு துறை காப்பீட்டு நிறுவனங்களில் மட்டுமே விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யும் வகையில் மற்ற மாவட்டங்களைப் போல சிவகங்கை மாவட்டத்திலும் ஆட்சியர் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனால நம்ம மன்றத்தில் இப்ப புதுக்கோள் எல்லா மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டுறாங்க. தனியார் இன்சூரன்ஸ் அனுமதிக்க கூடாது, அரசு சார்ந்த இன்சூரன்ஸ் அனுமதிக்கணும், நீங்க தீர்மானம் போட்டே ஆகணும். இப்ப எல்லா மாவட்டத்திலும் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த தீர்மானத்தை தனியார் இன்சூரன்ஸுக்கு அப்புறப்படுத்திட்டு அரசு சார்ந்த இன்சூரன்ஸ் விவசாயிகள் பயன்படுத்துற மாதிரி நீங்க அதை தீர்மானம் அனுப்புங்க. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து மோதியதால் பெண் ஒருவர் உயிரிழந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்து சென்ற அரசு பேருந்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே சென்றபோது திடீரென பெண் ஒருவர் சாலையை கடக்க முயன்றார். அப்போது அந்த பேருந்து பெண் மீது மோதியதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பொதுமக்கள் சாலையை கடக்க போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமலும் போலீசாரை நியமிக்காமலும் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருப்பதே இதுபோன்ற உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.